Hi friends, welcome back to Poona's Dream. நான் பூனா. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பணக்கார ஸ்ட்ரீட்ல இருக்க போத்தீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ நம்ம போத்தீஸ்ல இப்போ எக்கச்சக்கமான புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய சாரீஸ், டிசைனர் சாரீஸ், சாஃப்ட் சில்க் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. வரப்போறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் தாங்க. வரிசையா பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் வரப்போகுது. அதுவும் உங்களுக்கு திவாலி எல்லாம் ரொம்ப நெருக்கத்திலேயே இருக்கு. ஸோ அதனால நம்ம போத்தீஸ்ல எக்கச்சக்கமான திவாலி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ டெய்லி இனிமே நீங்க வீடியோ செக் பண்ணுங்க. புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திவாலிக்கு வந்த புது கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேஸ்கெட் சாரீஸ் பார்க்க போகிறோம். பேஸ்கெட் சாரீஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதே மாதிரி காம்போ ஆஃபரில் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் தான் காட்ட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் யூஸ் ஆகட்டும், ஒரு சின்ன குட்டி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதுக்கு கூட வேர் பண்ணுற அளவுக்கு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம பேஸ்கெட் சாரீஸ் பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்லையா, அதனால ஸோ இப்போது நம்ம போத்தீஸில் பார்த்தீங்கன்னா திவாலி கலர் கட்டிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா கூட்டம் வர ஆரம்பிச்சாச்சு. ஜஸ்ட் ஒரு சாம்பிளாக தான் இதை அப்படியே ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுத்திருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் சாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டன் சில்க் அந்த ரேஞ்சில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா எல்லா பாஸ்கெட்ஸும் ரீஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, கலெக்ஷன்லாம் முடிஞ்சு போயிருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் நம்ம திவாலி பக்கத்தில் வந்ததுனால புதுசான ஸ்டாக் கொண்டு வந்திருக்காங்க. இதில் தான் சில கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு டோலா சில்க் பார்க்க போகிறோம். டோலா சில்க்கு நார்மலாகவே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சாரீ. பார்க்கவும் கிராண்டாக இருக்கும், வேர் பண்ணால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனாலவே டோலா சில்க்ஸ் நிறைய பேர் விரும்பி வேர் பண்ணுறதுனால டோலா சில்க்ல பல வெரைட்டிஸ் இருக்குங்க. அதில் ஒரு வெரைட்டி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ரிச்சான ராயலான இந்த சாரீ தான். செம்ம அழகாக இருக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு சாஃப்ட் சில்க் ரேஞ்சில் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 715 மட்டும்தான், 715 ரூபாய். இது ஒரு மெஹந்தி கிரீன் கலர் சாரீ. பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொடி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அதாவது கலம்காரி கொடி பேட்டர்னில் கொடுத்து டபுள் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு நல்ல ரிச்சான பல்லு. இது வந்து ப்ளவுஸ் வந்து குட்டி ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு பிளவுஸாக வரும். ரொம்ப அழகாக இருந்தது. டபுள் சைடு வந்து ஒரு பக்கம் சின்ன பார்டர், ஒரு பக்கம் நல்ல பெரிய பார்டர், கோல்டன் பார்டர் கொடுத்துருக்காங்க. பார்க்க ஒரு ஃபங்க்ஷனல் வேறு மாதிரியே இருக்குது பாருங்களேன். வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரிச்சாக தெரியுங்க. இதுதான் உங்களுக்கு பல்லுவாகவும் வரும். செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீ. ஸோ இந்த மாதிரி இதே ப்ளவுஸ் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக சில இதெல்லாம் காட்டுறேன். ஸோ இது பாருங்கள், டார்க் பர்பிள். நிறைய பேருக்கு இப்போ பர்பிள் ரொம்ப ட்ரெண்டியாக ஒரு கலராக மாறிட்டு வருது. ஸோ அதையும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு பர்பிள் கலர். இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன், கலர் மட்டும் தாங்க வேற. இதுலேயே நிறைய கலர்ஸ் இருந்தது. ஸோ அடுத்தது பாருங்கள், சில்லி ரெட் சூப்பராக இருக்குல்லங்க. இந்த சில்லி ரெட் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அடுத்தது க்ரீனு. எத்தனை கலர்ஸ் இருக்குது பாருங்களேன் இதுலேயே. அதில் சில கலர்ஸ் மட்டும் நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் அழகழகான சாரீஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் எல்லா கலர்ஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நிஜமாக நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எதை எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த அளவுக்கு அழகான கலெக்ஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது இந்த சாரிங்க, இது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணாங்க. சரி அதை அப்படியே பார்த்துடலாம் அப்படின்னு. இதில் எனக்கு பிடிச்ச பார்ட்டு இந்த பார்டர் பார்ட். ரொம்ப அழகான ரோசஸ் போட்ட மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்லா டார்க் மஜந்தா வித் உங்களுக்கு எல்லோ, நல்ல கான்ட்ராஸ்டாக. இதுதான் ப்ளவுஸாக வரும். ஒரு மாதிரி கோல்டன் செக்குடு பேட்டர்ன் மாதிரி போட்டிருந்தாங்க பிளெயின் ப்ளவுஸில். எல்லோவில் பிளெயின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம எல்லோவில் பிளெயின் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பைப்பிங், மெஜந்தாவில் பைப்பிங் வச்சு வேர் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ ரோசஸ் போட்ட மாதிரி சாரியில் ரொம்ப சூப்பராக இருக்குது. பல்லு பார்த்திங்கனாலும் அதில் ரோசஸ் இருக்குது. மைல்டாக ரோசஸ் ப்ளஸ் ரொம்ப அழகான ஒரு எல்லோ கலர் பல்லு. சூப்பராக இருக்குங்க சாரி. அங்கங்கே பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாகவே ரோசஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ரோஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்டரில் கீழே மட்டும் நிறைய ரோசஸ் இருக்கிற மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் காம்போஸ் இருக்குது. ஸோ அடுத்தது இந்த எல்லோ வித் ப்ளூ. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸ்வான்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தோணுச்சு. ஸ்வான்ஸ், ஸ்பேரோஸ், இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி கலம்காரி டைப்பில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன். இங்கே பாருங்கள், கலர் காம்போவே செம்ம சூப்பர். அதில் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த பேர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈகிள் மாதிரி இருக்கும். அதுதான் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம் பாருங்கள். இப்போல்லாம் முன்னாடிலாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, மயில் அந்த மாதிரி தான் போடுவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஈகிளே கொண்டு வந்து ஒரு சாரியில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆர்ட் ஒர்க் தாங்க.
ஸோ இதுதான் பல்லுவாக வரும். பல்லுவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய அன்னபக்ஷி வந்து 2 அன்னபக்ஷி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பிரான்ச்சில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அழகான அன்னபக்ஷி கொடுத்துருக்குறாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. அதுக்கு மேட்சிங்காக தான் உங்களுக்கு பாடியிலையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு மாதிரி ஸ்பேரோஸ் அண்டு ஸ்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ மயில் வந்து சாரியில் ட்ரெண்டு போய் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்னபக்ஷி, ஸ்பேரோஸ், இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் இருக்கிற காம்போ கொடுத்துருக்காங்க. இதான் அவங்களுக்கு ப்ளவுஸாக வரும். ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்டு பேட்டர்னில் சூப்பராக இருக்குது. சாரி இதுதான் சாரிங்க. அட்டகாசமாக இருக்குது பாருங்களேன். அப்படியே ஒரு ட்ரீ, அப்புறம் ஒரு சீனரியே அதில் இருக்குது பாருங்கள். ஒரு ட்ரீ இருக்குது, நிறைய பேர்ட்ஸ் உட்காந்துருக்கு ட்ரீயோட பிரான்ச்சஸில். அப்படி நிறைய சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும். இதுதான் கலம்காரி டைப். 2 சைடு பார்த்தீங்கன்னா கோல்டன் பார்டர் வந்து ஜரி பார்டர் வச்சுருக்கிறாங்க. ஸோ பார்க்க ரிச்சாக இருக்குங்க. அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு மைசூர் சில்கில் உங்களுக்கு ரிச்சான ஒரு பார்டர் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது கலர் சான்ஸே இல்லை, நான் சொல்ல வார்த்தைகளே இல்லை, உங்களுக்கே தெரியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். ஸோ ஆப்வியஸ்லி இந்த சாரீ என்னோடய ஃபேவரட். இதுலேயே நிறைய கலர்ஸ் இருந்தது. ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சாரீங்க. இது ஒரு மாதிரி அழகான ரெட்டு வித் க்ரீனில் ஒரு ட்ரெடிஷ்னல் காம்போ, கோல்டன் சரி வச்ச மாதிரி. இதுலேயும் பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கீழே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் சில்லி ரெட்டுங்க. அது வந்து பாடி வந்து மரூன் வித் கீழே பார்டர் க்ரீனு. இது வந்து பாடி ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்லி ரெட்டில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அழகான அந்த பேரட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. பல்லு பாருங்கள், ஒரு மாதிரி லைன்ஸ் போட்ட பல்லு. ப்ளவுஸ் வந்து ஃப்ளாரல் ஒர்க் ப்ளவுஸ் இருக்குங்க. க்ரீனில் ஃப்ளாரல் ஒர்க் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு மீடியமாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நிறைய சாரீஸ் நான் ஓப்பன் பண்ணி தாங்க காமிச்சிருப்பேன். ரொம்ப கரெக்டாக சொல்லப்போனால் எனக்கு எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நான் போனவே ரொம்ப சூப்பராக எடுத்து எல்லாத்தையும் காட்டுவாங்க. நல்லா ஃபுல்லாக விரித்து காட்டுவாங்க. ஸோ அதுவே விரித்து காட்டும் போதே பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து பார்ப்பாங்க, பார்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸாக கொடுக்கும். பரவாயில்ல, நம்ம பார்த்து சாரீஸ் வந்து யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்னு. அடுத்து அதிலே பாருங்கள் பிளாக் வித் ரெட்டுங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். நிறைய பேர் பிளாக்னு அப்படியே அலைவோம். எனக்கும் பிளாக் ஒரு ஃபேவரட் கலர், உங்களுக்கே தெரியும். 695 இதோட ப்ரைஸ் ரேஞ்சு. ஸோ பிளாக் வித் ரெட்டு செம்மையாக இருக்கும். இதெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அது இதுலேயும் பார்த்தீங்கன்னா பல்லுவில் ஃபுல்லாக அன்னபக்ஷி வேறு இருக்குமா, கேட்கவே வேணாம். கான்ட்ராஸ்ட்டாக ரெட்டு பல்லுவாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அன்னபக்ஷி செம்ம சூப்பராக இருக்குங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு மாதிரி பாருங்கள், இதுதான் உங்களுக்கு பல்லுவாக வரும். செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீ. ஸோ நம்ம போத்தீஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சாரீஸ் கொண்டு வந்திருக்காங்க. அழகழகான சாரீஸ் எல்லாம் இப்போ தீபாவளிக்கு புதுசாக வந்திருக்குங்க. அடுத்தது பாருங்கள், டார்க் பர்பிள் வித் உங்களுக்கு பார்டர் எல்லோ. இதுவும் நல்லா அழகான காம்பினேஷன், வைப்ரண்ட்டான காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். சான்ஸ்லெஸ்ஸாக இருக்குது. அடுத்தது பக்கத்தில் காமிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள், ப்ளூ வித் பிங்க்கு. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணாங்க, சரி அதை எடுத்துக்கலாமே அப்படின்னு. ஃபுல்லாக அன்னபக்ஷி இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சாரியில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பல்லுவில் இந்த மாதிரி அன்னபக்ஷி இருக்கும். இதுதான் ப்ளவுஸ், பிளெயின் ப்ளவுஸ் வரும். நம்ம வேணால் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ளூவில் உங்களுக்கு ஒரு மாதிரி மைல்டு செக்குடு பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. ஜரியில் உங்களுக்கு செக்குடு பேட்டர்ன் ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலம்காரி பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த இடத்த விட்டு நகரவே கூடாதுன்னு நினைக்கிறேங்க. அந்த அளவுக்கு எல்லா சாரியும் என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு. நான் அப்படியே நின்றுட்டேன், அப்படியே ஒன்றுனா பார்த்து அப்படியே நின்றுட்டேன். ஸோ ஆனால் வந்து நான் நின்னதுக்கு நிறைய பேர் இங்கே வந்து பார்த்து நிறைய சாரீஸ் வாங்கவும் செஞ்சாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், ஹாஃப் ஒயிட் வித் பிங்க், ஆல் டைம் ஃபேவரட். இது பார்த்தீங்கன்னா கேரளா டைப் ஆஃப் சாரீ எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சாரீஸ் தான். பட் இந்த கலர் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 பிடிக்கும். ஆல் டைம் ஃபேவரட் நான் சொன்ன மாதிரி. ஸோ இதுதான் பல்லுவாக வரும். பல்லு கோல்டு ஜரி போட்டிருக்கு, டபுள் சைட் பார்டரு, செம்மையாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கறதுக்கு ரிச்சான கலெக்ஷன் மாதிரி இருக்குங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீ, ஆல்மோஸ்ட் ஒரு சில்க் சாரீ மாதிரி இருக்குது. நான் சொன்ன மாதிரி மைசூர் சில்க்லாம் இருக்கும்ல, அந்த டைப் ஆஃப் சாரீ மாதிரி இருக்குங்க. பட் சான்ஸே இல்லைங்க, இந்த மாதிரி கலம்காரி ஒர்க்கில் உங்களுக்கு அழகான டோலா சில்க் நிஜமாவே ரொம்ப வேர்த் அப்படின்னு சொல்லுவேன். வேர்த் ஃபார் த மணி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எனக்கே ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக டிரான்ஸ்பரன்சி இல்லாதனால நீங்கள் சிங்கிளாக கூட நீங்கள் இதை ப்ளீட் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். ப்ளீட்டிங்கும் செம்ம சூப்பராக வரும். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அழகாக உங்களுக்கு பாடியில் நல்லா ஹக்கிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்தது இந்த சாரீ நம்ம ஆல்ரெடி இந்த சாரீ பார்த்தோம். ரெட்டு வித் ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி பேட்டர்ன், 715 இதோட ப்ரைஸ் ரேஞ்சு. ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக நான் பார்த்துட்டு இருக்கும்போதே எடுத்துட்டாங்க. இது பட் ஒரு சாரீலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குங்க. ஐ மீன் ஒரே கலரில் நிறைய சாரீஸ் இருக்குது. ஸோ இப்போ ப்ரௌனு நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரௌன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ப்ரௌன் கலர் வச்சுருக்காங்க. ஸோ அதில் தான் சிலதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த காஃபி ப்ரௌன் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது மெஹந்தி கிரீனு, இது வந்து காஃபி ப்ரௌனு. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, என்னடா ஃபஸ்ட்டு காட்டினேன் பாருங்கள், பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் நான் சொன்னது. அதுக்கு தான் நான் ஜஸ்ட்
ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இது காமிச்சேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் saree தான், ஜஸ்ட் உங்களுக்கு கலர் மட்டும்தான் டிஃபர் ஆகுது. ஸோ இதுதான் ப்ளவுஸாக வரும். ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ட்ரையாங்கிள் போட்ட மாதிரி அழகான ப்ளவுஸு. ஒரு சைட் பார்த்தீங்கன்னா தின் பார்டர், ஒரு சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் பார்டராக கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க. ஸோ திவாலி சீசன் அப்படிங்கிறதுனால நல்லாவே கூட்டம் இருந்தது. எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமாக அள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வேறு ஏதாவது கலர்ஸ் இருக்கா அப்படின்னு தான் நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எனக்கு எல்லோவோ என் கையில் கிடச்சிது. எல்லோவோ அது கிடச்சிது, இல்லை நான் எல்லோவோ எடுத்தேனான்னு எனக்கு தெரியாது. எனிவே எனக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லோ தான் என் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. ஸோ ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு பாருங்கள், இதுவும் எல்லோ தான் வந்திருக்கு. எல்லோ வித் ப்ளூ. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த saree தான். பட் எனிவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லோ நார்மலாகவே ரொம்ப அழகான கலர்ஸ் இல்லையா, அதனால். ஸோ புதுசாக நம்ம போத்தீஸில் இப்போ கிஃப்ட் வவுச்சர் ஆஃபர் அப்படின்னு ஒன்று வந்திருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வேண்டிய அமௌண்ட்டில் ஒரு கிஃப்ட் வவுச்சர் வாங்கிக்கலாம். அந்த கிஃப்ட் வவுச்சர் 1 year வேலிடாக இருக்கும். அதே மாதிரி வேறு பிரான்ச்சஸில் கூட நீங்கள் போத்தீஸ் வேறு எந்தெந்த ஊரில் இருக்கோ அந்த பிரான்ச்சஸில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் 1 year வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட் வவுச்சர் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் இப்போ நீங்கள் ஒரு 1000 rupeesக்கு வாங்கிக்கிங்கன்னா 1000 rupeesக்கு தாராளமாக நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த வவுச்சரை நீங்கள் கிஃப்டாக கூட உங்கள் லவ்ட் ஒன்ஸ் இல்லை உங்கள் பேரண்ட்ஸ், நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கலாம். அவங்க போய் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கூட நம்ம போத்தீஸில் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனி உங்கள் லவ்ட் ஒன்ஸ் இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்க்கு யாருக்காவது பர்த்டே வந்தது அப்படின்னா என்ன வாங்குறதுன்னு யோசிக்காமல் இப்படி ஒரு கிஃப்ட் வவுச்சரை வந்து நீங்கள் வாங்கி அவங்களுக்கு கிஃப்டாகவே கொடுக்கலாம். அவங்க இஷ்டப்படி அவங்க பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.